சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் பசிலியன் பிரசன்ஸ் வித் லவ் திரைப்படம் February 6 முதல். Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்த்த திருப்தி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இதை இந்த ஒரு நல்ல ஒரு அழகான கண்டென்ட்டை சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களும் மகேஷ் அவங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு மதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அனஸ்வரா ராஜன் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கேஷுவலாக இருக்குது. நான் இவ்வளோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு இயல்பான ஒரு படம் பார்க்குறேன். அதில் நல்ல எமோஷன் இருக்குது, நல்ல லவ் இருக்குது. ஜென்சி கிட் லவ்னு சொல்லி தினமும் படம் எடுக்கிறாங்க. ஆனால் அது எப்படி கரெக்டான ஒரு நல்ல படமாக அது இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வித் லவ் தான் ஒரு எக்ஸாம்பிள், கிரேட் எக்ஸாம்பிளுங்க. அது எந்த மொமெண்ட்டை சொல்கிறது, அவனுடைய ப்ரீவியஸ் லவரை போய் பார்த்து மீட் பண்ணும்போது அந்த சீனை சொல்கிறதா, அது மாதிரி நிறையா மூமெண்ட்ஸ் ரொம்ப லவ்லியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எஸ்பெஷலி ரொம்ப மசாலாவான ஒரு போர்ஷனும் இருக்குது. அவள் ஒரு வாழா சாங் அதை அவங்க பிக்சரைஸ் பண்ணி அவங்க பண்ணது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கே அந்த படத்தை 2-3 டைம்ஸ் திருப்பி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. டெஃபினட்டாக மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே நல்லா பாருங்கள். ஒரு அழகான படங்க. இது ஒரு ரொம்ப அழகான படம், பார்க்க வேண்டிய படம். எல்லாம் சந்தோஷமாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. படத்தை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அனஸ்வரா ராஜனும் அவங்களும் அந்த 2 பேருமே ரொம்ப அழகாக படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்த மகேஷ், ப்ரொடியூசர் மகேஷுக்கும் சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அபியோட முதல் படம், இந்த முதல் படத்துக்கு முக்கிய தேவை இதை கொண்டு போய் சேர்க்கிறது தான். ஒரு பப்ளிசிட்டி ரொம்ப தேவைப்படும். அது ஃபஸ்ட்டு படத்திலே அபி கிடச்சது. நல்ல ப்ரொடியூசர், இந்த மாதிரி ப்ரொடியூசர் அவங்களுக்கு கிடச்சது. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதில் பணியாற்றின எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வித் லவ் ஒரு உள்ள ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு அருமையான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும். நாங்கள் அந்த படத்தை பற்றி ரொம்ப பேசக்கூடாது, கதையை சொல்லக்கூடாது. நீங்கள் தேட்டரில் போய் அந்த படத்தை வித் லவ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. ரொம்ப நல்ல படம், குடும்பத்தோடு பாருங்கள். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. அபி எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல படைப்பு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் குடும்பத்தோடு பார்த்து இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரியலி ஹாப்பி டு பி ஹியர் டுடே. படம் சூப்பராக இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது, மாடர்னாக இருந்தது. அண்ட் எல்லாம் பர்ஃபார்மன்ஸஸும் அமேசிங்காக இருந்தது. அண்ட் ரைட்டிங், டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு நாஸ்டாலஜிக் பியூட்டிஃபுல் ஃபிலிம் தட் ஐ திங்க் மொத்த ஃபேமிலியை என்ஜாய் பண்ணலாம். அண்ட் யா, ஸோ ரியலி எக்ஸைட்டட் டு பி ஹியர் டுடே அண்ட் சப்போர்ட் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. வணக்கம். வித் லவ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ திங்க் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபீல் குட் லவ் ஸ்டோரி இருக்குது. அனஸ்வரா அண்ட் அபிஷாந்த் தே ஹவ் டன் ஃபேண்டாஸ்டிக். மதனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் டைரெக்ஷன் வேறு. அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலியோட கொஞ்சம் ஸ்மால் டச் இருக்குது படத்தில். அது ஐ திங்க் இட் இஸ் ரியலி கோயிங் டு ஒர்க் அவுட் வெரி வெல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்காக. திஸ் மூவி இஸ் ரியலி குட். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஐ திங்க் ஆடியன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு சௌந்தர்யா அண்ட் மகேஷ். குட் லக். வித் லவ் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப யூத்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹியூமரஸாகவும் ஒரு அட் சேம் டைம் ஒரு மனசு நிறைஞ்ச ஒரு ஃபீலிங்கோட வெளியில் வந்தோம். அது
மிக்ஸ்டு ஆஃப் ஃபீலிங். லைக் ஒரு 96 பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும், ஆட்டோகிராஃப் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும், ராஜா ராணி பார்த்துட்டு வரும்போது, இதெல்லாம் ஒரு மிக்ஸ்டு கலவையான படமாக இருக்கும்போது எப்படி இருக்கும், அதுவும் யூத்ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தது. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு அந்த ஹீரோ, அந்த ஹீரோயின். மியூசிக் ஷான் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஷுவர் ஷாட்டான ஒரு படம். February 14க்கு ஒரு காதலை கொண்டாடணும்னு நினைக்கிற எல்லாருமே போய் பார்க்கலாம். சௌந்தர ரஜினிகாந்த், மகேஷ், ஷான் ரோல்டன், அபிஷன், அனஸ்வரா ராஜன் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கொண்டாட்டமான படம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி. ரொம்ப அழகான ஒரு காதல் படம். நமக்குள்ளே இருக்கிற மெமரிஸை, நிறைய நினைவுகளை தூண்டி விட்டுற படம். அதே மாதிரி ரொம்ப என்கேஜாக இருக்குது. சீன் பை சீன் வந்து ரொம்ப செலிப்ரேஷனாக இருக்குது. இந்த படத்தை இவ்வளவு அழகாக எடுத்திருக்கிற, முதல் படத்தையே எடுத்திருக்கிற மதன், அபிஷன், ஷான் ரோல்டன், தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக குடும்பமாக வந்து கொண்டாட்டமாக பாருங்கள். தேங்க்யூ. It's such a beautiful feeling to come and watch this film. இந்த ஜானர் திருப்பி தமிழ் சினிமாவுக்கு கொடுத்ததுக்கு சௌந்தர்யா, மகேஷ், மதன், அபிஷான், அனஸ்வரா எல்லாருக்கும், and Sean, beautiful work. To the entire team, congratulations. I'm sure it'll be well received by people. எல்லாருக்கும் பழைய ஞாபகங்கள் வரும் இது பார்க்கும்போது. God bless them. To everyone, a great future. Thank you. வணக்கம். We're all பார்த்தாலே தெரியும் the energy the team is feeling right now, and I think more than anything எங்கள் எல்லாருக்குமே and எனக்கு அப்பா வந்தது வந்து எங்களோட படம் பார்த்தது அவ்வளோ ஹாப்பி. My whole family is here and this is my family, and thank you. இப்போ இருந்த ரெஸ்பான்ஸுக்கு நாங்கள்லாம் again so happy. So I hope you all will watch the film in theaters and enjoy. Again, thank you. Thank you. பேச வரல, வார்த்தை வரல. Thank you so much. சரி, ஓகே. ஆக்சுவலி எங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். படம் வந்து February 6 ரிலீஸ் ஆகுது. நீங்கள்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுடைய வார்த்தைக்காக தான் நாங்களாம் வெயிட்டிங். February 6 மறக்காமல் எல்லாம் தேட்டரில் பாருங்கள். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரீமியர் ஷோ முடிஞ்சிருச்சு. எல்லாருமே பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் பாருங்கள். February 6 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பார்த்தவங்க அவங்களோட அழகான மெமரி ஷேர் பண்ணியிருப்பாங்க நம்புகிறேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் டீம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஆடியன்ஸ் வந்து கை தட்டுவாங்க, ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, ஆடியன்ஸ் எங்கே ரொம்ப அமைதியாக இருப்பாங்கன்னு நினச்சி நாங்கள் படம் எடுத்தோமோ அதே இடத்துல அவங்க அதே ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. பயங்கர ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். ப்ரீமியம் ஷோ அண்ட் ப்ரெஷ் ஷோவில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த படம் நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்பார்க் வந்து இங்கே கிடச்சிடுச்சுன்னு நாங்கள் டீமாகவே நம்புகிறோம். நீங்கள் நல்லபடியாக எடுத்து கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். இதுதான் எங்களோட டீம். இவங்க அத்தனை பேரும் தான் சேர்ந்து உழைச்சி இன்றைக்கி இந்த படத்தை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் இந்த டீம்கிட்டேருந்து இன்னும் நல்ல படங்கள் வரும்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். டெஃபினட்டாக இன்னும் அடுத்தும் நல்ல படம். நீங்கள் மேலும் எங்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பான்ஸ். ரொம்ப நன்றி. அனஸ்வரா, அபி, டைரக்டர் எல்லாம் சும்மா கிழிச்சு எறிஞ்சிட்டாங்க. நானே என் டீமை பற்றி சொல்லக்கூடாது, பட்டியா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வாண்ட் டு யூஸ் ஒன் வேர்டு, ஃபேமிலி. இவங்கெல்லாம் ஃபேமிலி மாதிரி. அதனால் இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது, அவங்க சீரியஸாக ஒர்க் பண்ண முடியாது. ஜோவிலாக இருக்கும். ஆனால் நம்மளோட பெஸ்ட்டு ஒர்க் கொடுக்கணும். ஏன்னா என்னோடய தம்பியோட முதல் படம் ஹீரோவாக பண்ணுறாரு. டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவர் டேரக்டராக அவங்க எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த படத்தில் பிச்சு உதறி இருக்கார் பர்ஃபார்மன்ஸாக. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி மேக்கிங் மியூசிக் ஃபார் அபி அண்ட் அனஸ்வரா. ஐம் ஸோ ஹாப்பி டு நோ யூ. பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் இவங்களுக்கு. இந்த படம் இவங்களை யாருக்கு இங்கே தெரியாதோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஃபேன் ஆகிடுவாங்க. ஸோ ரொம்ப நன்றி. இந்த படம் Feb 6 ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குடும்பத்தோடு போய் கண்டிப்பாக ஒரு அப்சீனான சீனோ ஒரு தப்பான விஷயம் எதுவுமே கிடையாது. ரொம்ப க்ளீனான என்டர்டெயின்மெண்ட். ஸோ குழந்தைங்களை கூட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ். எங்கள் தலைவன் வந்து ஹார்ட்லேருந்து மியூசிக் அப்படி விரலில் வந்து இறக்கி விட்டுருக்காரு. அப்படி இருக்குது மியூசிக்கு. நான் நேற்றுக்கு பார்த்துட்டு இன்றைக்கி மத்தியானம் ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு என்ன சொல்லதுனே தெரியாது. இவர் தான் எங்களோட என்ன சொல்லலாம், முதுகு எலும்பு, சைடு எலும்பு, விழா எலும்பு எல்லாம்.
எக்ஸ்ட்ரானரி. அவர் அன்பில் ரொம்ப மிகையாக சொல்கிறாரு. நான் என்னோட ஜாப் தான் பண்ணேன். என்ஜாய்ட் ஸோ மச் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ மகேஷ். தேங்க்யூ. அண்ட் really don't know what to say. நம்ம ஃபேஸ்ல you can see it. I'm overwhelmed with emotions. எல்லாரும் ரெஸ்பான்ஸ் கேட்டப்போ I don't know. I'm so happy. We are so excited and we are really excited to see the audience response. So yeah. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மகேஷ் ஐயாவோட வந்து இது ஒரு 4வது படம், அடுத்த வெற்றி படமாக அமைகிறது. ஷான் ரோல்டன் மோகன் ராஜனோட காம்போவில் இதுவும் ஒரு வெற்றி படமாக அமைகிறது. ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலியாக போய் பாருங்கள், கண்டிப்பாக கொண்டாடுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இது எங்களுக்கு ஸோ நைஸ். எல்லாருமே 6th ஃபிலிம் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். வித் லவ் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் நடந்தது. எனக்கு தெரில, அபி பார்க்கும்போதும் அனஸ்வராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்க யாருமே வந்து லைக் எவ்வளோ டேலண்டட்னு செட்டில் பார்த்தா தெரியாது, படத்தில் பார்க்கும்போது அப்படி தெரியுது. இல்லை சொல்கிறேன். வித் லவ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கணும். பழைய லவுக்கு போகாதீங்க, புது லவுக்கு போங்க, ப்ளீஸ் போங்க. ஹலோ, நான் சிவங்கி பேசுகிறேன். ஸோ நான் வந்து வித் லவ்வோட ப்ரீமியருக்கு வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ஃபீல் குட் ரொமான்ஸ் மூவி. அதுவும் நம்மளோட லீடு அபிஷன் சார் அண்ட் அனஸ்வரா 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹோல் டீம். எல்லோரும் கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் படம். சாங் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் ட்ராக் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா சாங்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக படம் வந்து பாருங்கள். ஸோ வித் லவ் நம்ம படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ரொம்ப ஸ்வீட் எனர்ஜி. ஸோ நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்மளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன பையனை ஆக்கி நம்ம ஃபர்ஸ்ட் லவ் அந்த ஹார்ட் ஸ்கிப் பண்ண பீட்டை ஞாபகப்படுத்தி ரொம்ப ஃப்ரெஜைலாக ஒரு ரொம்ப கோசி ஃபீலிங் கொடுத்துருக்கு. இந்த படத்தில் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஆடியன்ஸோட படம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அபிஷான் அண்ட் அனஸ்வரா. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஷான் ரோல்டனோட மியூசிக் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டிரெக்டர் மதன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நம்மளோட தம்பி மகேஷ், அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பிடிப்பு இருக்குது. ரொம்ப நிறையா பெரிய இடத்துக்கு போவார். நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சௌந்தர்யா. அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க, சௌந்தர்யா எப்பவுமே எல்லா விஷயத்துலையும் சூப்பர் தான். ஸோ இந்த படம் எடுக்கும்போது அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டுருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு ரொம்ப டெடிக்கேட்டட் டாட்டர் அவங்க, ஒரு ரொம்ப வண்டர்ஃபுல் மதர், என்னோடய ஏஞ்சல். இதெல்லாம் இருந்தாலும் பேக்கில் ஒர்க் மோட் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் அது ராட்டில் அவங்க ஹெல்ப்னா கூட அவங்க வந்து படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம சூப்பர் சௌந்தர்யா இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லோரும் தேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. ஸோ உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸோடையும் கூடிய சீக்கிரம் நம்ம சூப்பர் சௌந்தர்யாவும் ஒரு சூப்பர் ஸ்டார் சௌந்தர்யா ஆயிடுவாங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லாரும் வாங்க, தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ. சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் பெசிலியன் பிரசன்ஸ் வித் லவ் திரைப்படம் February 6 முதல். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.